சார் நான் வந்து அவரை டைரக்டராக பார்க்கல, அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வச்சுருக்கேன். இன்றைக்கி என்றைக்காந்தாலும் தான். நாளைக்கு நாங்கள் படம் பண்ணுறோம்னா இப்போ இல்லை, நான் அப்பயே அமீர்கிட்ட சொன்னேன், அமீர் நாளைக்கு நம்ம படம் பண்ணுறோமோ இல்லையோ அது நாட் இஷ்யூ. எப்போயாச்சும் நான் ஃபோன் பண்ணால் எப்படி இருக்கீங்க அமீர், எப்படி இருக்கீங்க ராம் சார், அது போதும், அது இருந்தால் போதும். எனக்கு சினிமாவில் படம் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அப்படி இது வேணாம் அப்படின்னா எனக்கு இன்னி வரைக்கும் அது. அதே மாதிரி 3 படம் பருத்தி வீரன் முடிச்சுட்டு அமீர்கிட்ட சொல்கிறேன், அமீர் 3 படம் கண்டினியூஸாக பண்ணிட்டோம், நமக்கு ஒரு கேப் வேணும், நான் போய் வேறு ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன், வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், அதனால் நம்ம கேப் எடுத்துக்கலாம், நீ வேறு ஒரு கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாமே காலங்கள் எல்லாமே செட் ஆச்சுன்னா திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது எல்லார்ட்டையுமே சொன்னேன், ஈவன் செல்வராவுண்டு அதான் சொன்னேன். அதனால தான் அந்த கேப் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அது எல்லாருமே மனசார ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்னடா சொல்கிறதுன்றதெல்லாம் இல்லாமல் ஓகே ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு போய் ராம் பார்த்துட்டு சௌத்ரி என்ன சொன்னார்? ஆக்சுவலாக என்ன சௌத்ரி சார் என்னன்னாக்க சார், அவருக்கு ஒரு தெலுங்கு படம் பண்ண போகிறேன், ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் இருந்தப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் முடித்து ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்போ வந்து யார் அமீர் ஹீரோ அப்படின்னா, வாங்க வெளியே வாங்கினார். அப்படி வெளியே வந்தோன்னே அப்போ ஜீவா இன்னொரு 6-7 பசங்க கிரிக்கெட் விளையாடினான் ரோட்டில். அது ஒரு பையன் பாருங்கள், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போத்துருக்கான் பாருங்கள், அந்த பையன் தான் ஹீரோ அப்படின்னு. என்ன அமீர் அப்படின்னு, சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் இந்த கதையை அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், கதை உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், இப்போ இந்த முகத்தை கொண்டு அதை ஃபிட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு. பெருசாக இருந்துச்சு, தாங்குவாரா அப்படின்னா அது நம்ம பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.